தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் திருப்பெயரிலே ஆமேன். காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக சமூகத்தை நாங்கள் தரிசித்து மகிழும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல ஈவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மனமகிழ்ச்சியின் கால வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், பாடவும், புகழவும், உம்முடைய நாமத்தின் மென்மைக்காக இந்த நேரத்தில் நாங்கள் செலவிடும் நேரங்களுக்கு பாராட்டி தந்த நல்ல ஈவுக்காக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை ஆசீர்வதியும், வரத்தடைப்பட்ட மக்களையும் ஆண்டவரே நீர் கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏகோபித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி மகிழும்படியாய் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இது நல்ல அரிய தருணத்தை நீர் எங்களுக்கு தந்த உடைய மேலான அன்பை நினைத்து மீண்டும் ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சோக்கு முதல் முடிவு பரியந்தோம் உடைய தெய்வீக பிரசன்னத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் தொடர்ந்து வழிநடத்தி பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாகும் தேவநாம மகிமைக்காகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று 139வது ஞான பாட்டை நாம் பாடுவோம். 139. நாம் நின்ற வண்ணமாகவே கடவுளை தொழுவோம். இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியா இருக்கிறார், வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அதிலும் இப்போது எப்போதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோமாக. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரேமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தேமை போற்றுகிறோம். பரிசுத்தாவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழுகிறவரை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாய் கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாக பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசார் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசார் நமக்கு இருக்கிறார். நம் ஒழுங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு முதலாம் பாவரிக்கின் மூலமாக நாம் கடவுளுக்கு தெரியப்படுத்துவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழியிலிருந்து போனோம். எழுதத்தின் யோசனைகளுக்கு விருப்புகளுக்கு மிகவும் நடந்தோம். பரிசு கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தகாதவில்லை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கருத்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். தப்பிதுங்களா இருக்கிற எங்கள் மேல் பொறுமையாரும். பாவத்தினும் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மகருக்குள்பதாவுடைய நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவராய் நடந்துவர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசாவின் கிருபையும் தேற்றருளியும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பகுதியை படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 முடிய. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18 முடிய. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றின் பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலும் கொன்று போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசாகோலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிமிசியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவின் உன் ஸ்நானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, அசகோலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாய் வைத்திருக்கிறேன் என்றார். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறது இவர்களெல்லாம் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தமேரும் மேதேரும் எலாமித்தரும் மேசபா பெத்தனியாவையும் யூதா கப்பல் தேக்கியும்
பொந்து, ஆசியா, பிரிசிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார், கிரேசர பட்டணத்திலிருந்து சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரித்து ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்க அமைத்தவர்களும் கிரேக்கத்தரும் அரேபியருமாயிருக்கிற நாம் நம்முடைய பாஷையிலே பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமா முடியுமே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பிரயாசம் பண்ணினார்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக சங்கீதம் படிக்க அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குவார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி நூல் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி, வசனங்கள் 19 முதல் 23 முடிய. பரிசுத்த யோவான் 20 வசனங்கள் 19 முதல் 23 முடிய. வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடி இருந்த இடத்தில்
யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பதை பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் மீண்டுமாக தேவநாம மகிமைக்காக கீர்த்தனைகளிலே 99வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி எனக்கு ஆருயிர் கொடுத்த வானத்தின் அரசு என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்போது சந்தாவரைகள் மற்ற சிறப்பு காணிக்கைகள் இருப்பின் முன்பாக வந்து படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் அமர்ந்திருப்போம். இன்றைய நாளில் இறைச்செய்தியை அளிக்கும்படியாக நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற அப்பாதுரை ஐயா அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நாளுக்குரிய இறைச்செய்தியை நம்மோடு கூட ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். திருச்சபையின் சார்பிலே அவரை அன்போடு கூட வரவேற்று மகிழ்ந்தார். Amen.
ஆண்டவரின் கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகல பரிசுத்தவான்களின் திருச்சபையின் இறைமக்களே, உங்கள் அனைவரையும் பெந்தேகோஸ்தே திருநாளின் வாழ்த்துதலோடு நான் வாழ்த்துவதும் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை அபரிவிதமாக இந்த தூய ஆவியின் திருநாளிலே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமாக அருளப்பட்ட நாள். ஆகவே இந்த நாளில் நாம் அனைவரும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஏற்புடையது இந்த ஆராயிலே பங்கு பெறுகிற இறைமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்பு எனக்கு நல்கிய நமது திருச்சபையின் அன்பு ஆயர் சேர்மனை அவர்களுக்கும், என்னோடு இன்றைக்கு உடன் பணியாற்றுகின்ற அருமை ஊழியரை அவர்களுக்கும், திருச்சபையின் செயலர், பொருளர் மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் தூய ஆவியரின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். தூய ஆவியரை குறித்து அல்லது பரிசுத்த ஆவியானவரை குறித்து திருச்சபையினுடைய புரிதல் போன்ற வாரத்திலும் ஆனால் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லுகிற இந்த நாளில் தூய ஆவியானவர் நிரந்தரமாக சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நிகழ்வை குறித்து நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் ஒரு சில சிந்தனைகளை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகின்றேன். தூய ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவ சீசத்துவம் நிற்காது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச ஜீவியம் மாத்திரமல்ல, லைஃப் இன் த ஸ்பிரிட். அது ஆவிக்குள்ளான ஒரு வாழ்வு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே ஆவியானவர் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ ஜீவியம் உயிர்ப்புடன் இருக்காது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு விசுவாச ஜீவியத்திலே புரிதல் வர வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்கு, சத்திய ஆவியானவர் நமக்கு புரிதலை கொண்டு வர வேண்டும். நோ அண்டர்ஸ்டாண்டிங் வித்தவுட் வெளிப்பாடு, தெளிவு ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கின்றார். ஐக்கியம், ஃபெலோஷிப். நோ ஃபெலோஷிப் வித்தவுட் த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் ஒருமைப்பாடு நமக்குள்ள இல்லை என்று சொன்னால் திருச்சபை ஐக்கியம் சாத்தியமாகாது. திருச்சபை செயலாற்றுவதற்கு ஆவியானவர் நம்மை ஒருங்கிணைக்கிறார். இந்த பகுதியில் கூட நீங்க இந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் என்றும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. No Christian Christ-likeness without the character of the fruit of the Spirit. ஆவியின் கனி, அந்த குணாதிசயங்கள் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவராக வாழ முடியாது. கிரைஸ்ட் லைக் கேரக்டர் கிடைக்காது நமக்கு. ஒரு கிறிஸ்தவ குணாதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ முடியாது என்பதையும் அறிந்து, நோ எஃபிஷியன்ட் விட்னஸ் வித்தவுட் த பவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வல்லமையுள்ள சாட்சிகளாக நீங்கள் நானும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. கிறிஸ்தவ ஜீவியம் நடைபெறாது. ஆக சுருக்கமாக சொல்ல போனால், பாடி வித்தவுட் பிரெத் இஸ் எ காப்ஸ். சுவாசம் இல்லாத வெறும் சரீரம் அது செத்த சரீரம். அதே போல the church without the spirit is a dead. ஆவி இல்லாத ஒரு திருச்சபை அது மரித்து போன திருச்சபைக்கு சமம் என்பதை நீங்கள் நானும். ஆகவே ஆவிக்குள்ளான ஜீவியம் என்பது மிக மிக முக்கியமாக அந்த ஆவியானவரை குறித்து நீங்கள் நானும் இன்றைக்கு அறிந்து கொள்ள நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இது பெரிய சப்ஜெக்ட். ஆக்சுவலாக தூய ஆவியானவரை குறித்து நாம் படிக்க போனால் ஊழியருக்கு ரொம்ப அழகாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3 days டீச்சிங் அது எங்களுடைய இன்ஸ்டியூட்டில். என்றாலும் நான் நேரம் கருதி அதை சுருக்கமாக உங்களுக்கு வைக்க விரும்புகின்றேன். The day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லுகின்ற பொழுது 4 நிகழ்வுகள், நமக்கு 4 காரியங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
வாட் இஸ் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்? பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்ன என்பதில் நமக்கு புரிதல் இருக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லுகின்ற பொழுது அது திரும்ப திரும்ப வரலாற்றிலே நடைபெறுகிற சம்பவம் அல்ல. த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் இஸ் அன்ரிப்பீட்டபிள். அது திரும்ப நடைபெறாது. வரலாற்றிலே ஒரு முறை 2000 வருடங்களுக்கு முன்பதாக 29 AD-ல, நாம 2026 இருக்கிறோம், 29 AD கிபி 29ல நடந்த ஒரு நிகழ்வு. அன்ரிப்பீட்டபிள். எப்படி நாம் கிறிஸ்து பிறப்பை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோமோ, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகின்றோமோ, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நாம் உயிர்த்தெழுதலின் பண்டிகை ஈஸ்டர் டே என்று கொண்டாடுகின்றோமோ, இயேசு கிறிஸ்துடைய பரமேறுதலை அவர் பரமேறுகிற அசென்ஷன் டே என்று கொண்டாடுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நிகழ்வு வரலாற்றிலே ஒரே ஒரு முறை ஆவியானவர் அருளப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் அவ்வப்போது வந்து போகிறவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டில் நிரந்தரமாக அவர் கொடுக்கப்படுகிறார். அந்த நாளில மிகப்பெரிய அடையாளங்கள் நடந்தது. அங்கு காற்றடிக்கிற முழக்கம் போல, அக்னிமயமான நாவுகள் போல பல அற்புதங்கள் அங்கே நடந்தது என்பதை நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆவியானவர் வருகின்ற பொழுது அது ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு ஆற்றல், ஏதோ ஒரு எனர்ஜி அல்லது ஏதோ ஒரு உணர்வு அப்படி அல்ல. அல்லது காற்று, புறா, எண்ணெய், தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அடையாளங்கள் அல்ல. அவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளங்களாக சொல்லப்பட்ட காரியங்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 50வது நாள் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆகவே தான் அது பென்டிகாஸ்ட், பென்டா என்ற கிரேக்க வார்த்தையினுடைய தழுவல் இந்த பென்டிகாஸ்ட் என்று சொல்லப்படுது. 50வது நாள், 50ஆம் நாளின் பண்டிகை. வரலாற்றில் கர்த்தருடைய மக்கள், இஸ்ரவேல் மக்கள் இந்த 50வது நாள் விடுதலை நாளாக அவள் கொண்டாடின அறுப்பின் பண்டிகை அல்லது சேர்ப்பின் பண்டிகை, கேதரிங் ஃபெஸ்டிவல் என்று சொல்லக்கூடிய இந்த பஸ்கா, கூடார பண்டிகை, இந்த அறுப்பின் பண்டிகை என்று கொண்டாடுகிற இந்த பண்டிகையில் இந்த கடைசி பண்டிகை அறுப்பின் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு தான் வரலாற்றில் நடந்தது. அன்றைக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே என்றால் சேகரிப்பு அல்லது கூட்டி சேர்ப்பது, கேதரிங் என்று சொல்லப்படுது. அல்லது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக அது கொண்டாடப்பட்டது. இந்த டே ஆஃப் பென்டிகாஸ்ட் இஸ் அன்ரிப்பீட்டபிள். வரலாற்றில் ஒரு முறை தான். திரும்ப திரும்ப ஆவியானவர் வரமாட்டார். திரும்ப திரும்ப ஆவியானவர் வந்து என்னை தூக்கி போட மாட்டார். சேர்கள் பறக்காது. பெந்தேகோஸ்தே சபைகளில் இது தவறான போதனைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். The day of Pentecost is unrepeatable, once for all. ஒரு முறைதான் வரலாற்றில் நடந்தது, திரும்ப திரும்ப நடைபெறுவதல்ல. பொதுவாகவே நமக்கு தென்னிந்திய திருச்சபையில் நாம் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், 1947 இந்த செப்டம்பர் நம்முடைய திருச்சபை கூடி வந்த அந்த நாள், செப்டம்பர் மாதத்தில் கூடி வந்த அந்த நாளை செகண்ட் பெண்டிகாஸ்ட் டே என்று பிஷப்ஸ்மார்கள் அல்லது சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை நாம் அழைப்பதுண்டு. எதற்காக என்று சொன்னால் அந்த ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பதாக 29 AD-யில் நடந்த அந்த நிகழ்வு அல்ல. அது முற்றிலும் வரலாற்றில் வித்தியாசமான நிகழ்வு. அதுபோன்று நடைபெறுவதில்லை. அதுபோன்று சில சாராம்சங்கள் நிறைந்த, குறிப்பாக பல்வேறுபட்ட திருச்சபைகள் பிரிவுகளை நாம் கூடி வந்து சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்று உருவான அந்த நாள் த டே ஆஃப் பென்டிகாஸ்ட் என்று தென்னிந்திய திருச்சபை அழைப்பதுண்டு. அவைகள் எல்லாமே நமக்கு ஒரு புரிதல், அது போன்ற ஒரு நிகழ்வு என்று தான். ஆனால் வரலாற்றில் நடந்த இந்த சம்பவம் திரும்ப நடைபெறுவது அல்ல. நாம் யாரும் காத்திருப்பதல்ல. ஆவியானவர் வருவதற்கு நாம் காத்து கொண்டிருப்பவர்கள் அல்ல. ஆவியானவர் திருச்சபையில் ஊற்றப்பட்டார், நிரந்தரமாக ஊற்றப்பட்டிருக்கிறார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறார். போன வாரம் நீங்கள் தியானித்த செய்தி, இந்த இன்டுவெல்லிங் ஸ்பிரிட், உங்களுக்குள்ளே எனக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் திருச்சபையிலே வாசம் செய்கிறார். 2-3 பேர் கூடி வரும்போது வாசம் செய்கிறார். தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாசம் செய்கிறார், இந்த தூய ஆவியானவர். இரண்டாவது, the day of Pentecost was the fulfillment of the promise.
இது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுகின்ற நாள். யோவேல் தீர்க்கதரிசியில உரைக்கப்பட்டது. மோசே எதிர்பார்த்தார், தீர்க்கதரிசிகள் எதிர்பார்த்தார்கள். இந்த நாளை ஆவியானவர் அருளப்பட்டால் நலகமாக இருக்கும் என்று மோசே சொன்னார். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த முடியவில்லை. ஆவியானவர் அருளப்பட்டால், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தலாமே என்று சொன்னார். ஆக வரலாற்றில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நாள். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் 2ஆம் அதிகாரத்திலே ரொம்ப பவுலே பேதுரு அதை குறித்து ரொம்ப அழகாகவே அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் அதை ரொம்ப சொல்றார். அதை கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். 2ஆம் அதிகாரத்தில் அதை ரொம்ப அழகாக அவரை உச்சரிக்கின்றார். இல்லை 16ஆம் வசனம் இல்லையா? 16-17 சொல் 2:16-17 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். யார் இந்த ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள்டா? யாரோ பெரிய பிரதர் அல்ல, யாரோ பெரிய சிஸ்டர்ஸ் அல்ல. நாம திருச்சபை, we are serving Christ. நாம கிறிஸ்துவுடைய சர்வன்ட்ஸ். நம்ம தான் ஊழியக்காரங்கன்னா என்னவோ இது அப்படி அப்படி கொண்டு போயிடுறாங்க. அது யார் இந்த வாலிபர்கள்? நாம தான். யார் இந்த குமாரர்கள் குமாரத்திகள்? திருச்சபையில் உள்ள மக்கள். ஆக இதெல்லாம் நமக்குரிய புரிதலாக இருக்க வேண்டும் என்று இடத்துல நான் கேட்டுக்கொள்ள. இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் வாஸ் தி ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் தி ப்ராமிஸ். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த காரியங்கள். ஆக இந்த 120 சீடர்களையும் இயேசு காத்திருக்க சொன்னார். நீங்கள் போய் காத்திருங்கள் என்று அவர்கள் சொன்னார். அப்பொழுது ஆவியானவர் இந்த உன்னத பலத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பலனடைந்து, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1:8 நான் வாசிக்கின்றேன். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பெருந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பாருங்கள். இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதின அந்த லூக்கா அங்கே அழகாக பதிவு செய்கிறார். உன்னத பலன் உங்களை நிரப்பும் வரை. இல்ல 48 நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். 49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். எருசலேமில் போய் ஆண்டவர் சீசர்லை காத்திருக்க சொன்னார். உங்களே அல்ல, என்னை அல்ல. 2000 வருடங்களுக்கு சீசர்லை காத்திருக்க சொன்னார். ஏன் அப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இந்த ஆவியானவர் அவ்வப்போது வந்து போவார். நான் வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எலியாவின் மீது இறங்குவார். எலியா அளப்பரிய காரியங்களை செய்வார். பழைய ஏற்பாட்டில் தற்காலிகமாக வந்து போனார். ஏனால் பாவ நிவாரணம் செய்யப்படவில்லை, சிலுவை நடைபெறவில்லை. சிலுவைக்கு பிற்பாடுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆகவே நீங்கள் காத்திருங்கள் என்றார். அவ்வப்போது வந்து போனவர், டெம்பரரியாக வந்து போனவர். அவளை நிரப்புவார், விசேஷமான காரியங்களை செய்வார், கடந்து போயிடுவார். அவைதான் தாவீது கதறுகிறார் பாவம் செய்த போது, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இவர். பாவம் செய்தால் பரிசுத்த ஆவியானவர் போய் விடுவார். நமக்கல்ல, பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு. யாராவது பாவம் செய்யாம இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கணும் கை தூக்கி பாருங்களேன். காலில் எந்திரிச்சு பொய் சொல்லாம, காலில் எந்திரிச்சு கோவப்படாம, காலில் எந்திரிச்சு இச்சிக்காம, அல்லது நன்மை செய்ய தவறி ஏதாவது ஒரு பாவம் செய்யாம நான் வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? இல்லை. we are all sinners, saved sinners. ரசிக்கப்பட்ட பாவிகள் தான். நமக்குள்ள இருக்கிற பாவம் செய்யும் போது துக்கப்படுவார், நம்மை விட்டு போக மாட்டார், திருச்சபை விட்டு எடுபட மாட்டார். ஆவியானவர் திருச்சபையில் நிரந்தரமாக இருக்கிறார்.
எப்பேற்பட்ட நீங்கள் நபர்களாக இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதை பார்க்க முடியாது, அதை ஃபீல் பண்ண முடியாது, சுடாது, குளிராது. ஆமா, ஆவியானவர் இருக்கிறார் எனக்கு சுடுது, ஆவியானவர் இருக்கிறார் எனக்கு குளிருது. இல்ல, இட்ஸ் நாட் அ ஃபீலிங், இட்ஸ் நாட் அ எமோஷன், இட்ஸ் நாட் அ எனர்ஜி. ஆவியானவருக்கு சொல்லப்பட்ட அடையாளங்களை ஒழிய அவைகள் அல்ல என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எனக்குள்ள இருக்கிறார், திருச்சபையில் இருக்கிறார், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிறார் இப்போ. ஆனால் பழைய ஏற்பாட்டில் டெம்பரரி. என்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள் ஊற்றப்பட்டாரோ அன்றைய நாள் இருந்து திருச்சபையிலே இருக்கிறார். திருச்சபை விட்டு ஒருபோதும் எடுபட மாட்டார். திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் விசுவாச ஜீவியத்தில் அவர் நிரந்தரமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். So Old Testament is a temporary, but the New Testament, the permanent pouring spirit. நிலையாக எனக்குள்ளே வாசம் செய்கிறார். நீயும் நானும் பாவம் செய்யும்போது துக்கப்படுவார், அழுவார். ஆகவேதான் நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. You are already sealed. உள்ள வந்து தாப்பா போட்டாரு, உள்ள இருக்கிறாரு, பார்க்க முடியாது. அவர் உங்களை போல என்னை போல எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை போல ஒரு நபர். ஜஸ்ட் லைக் ஜீசஸ், இயேசுவை போல இருக்கக்கூடிய ஆவியானவர், தேற்றரவாள், மற்றொரு தேற்றரவாள், and another Jesus, and another Jesus என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள நாளாவதான் இயேசு சொன்னார், நான் போறது நல்லது, போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வருவார், அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்குள்ளே இருப்பார், உங்களுக்கு உதவி செய்கிறவராக. இஸ் அன் ஹெல்ப்பர், அட்வொகேட், கவுன்சிலர், என்கரேஜர், பேரக்லேட், உங்களோடு உடனிருந்து உதவி செய்கிறவர் என்பதை அவர் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். He never left his church. அவர் திருச்சபை விட்டு ஒருபோது போக மாட்டார். இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் வாஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராமிஸ். புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் வாஸ் இனாகிரேஷன் ஆஃப் த சர்ச். திருச்சபை அன்றைக்கு தான் பிறக்கிறது. அதுவரை திருச்சபை என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள், ஆபிரகாமின் சந்ததி, விருத்தசேதனம் பண்ணப்பட்ட மக்கள். அந்த வட்டத்துக்குள்ள யாருமே போக முடியாது, யூதர்களை தவிர யாருமே போக முடியாது. விசேஷித்த மக்கள். ஆனால் இந்த நாளில் தான், இந்த பெந்தேகோஸ்தே நாள் தான் திருச்சபை பிறக்கிறது. இட்ஸ் a birthday of the church. இல்லை என்றால் நீங்கள் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த நாள் அப்பேற்பட்ட நாளாக திருச்சபையில் சொல்லப்படுகிறது. பாபேல் கோபுரம், அங்கே மக்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். சேர்த்து ஆண்டவரை தொட்டு விடலாம் என்று யோசித்தார்கள். அந்த பாஷைகள் எல்லாம் அவர் குலைத்து போட்டார், சிதறடித்தார். இங்கு அவர் ஒன்று கூட்டுகின்றார், ஒன்று கூடி வரச் செய்து அங்கு திருச்சபையை உருவாக்குகிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளப்படுகிறது. திருச்சபைக்கு அல்லது இந்த காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த, அந்த உடன்படிக்கைக்கு வெளியே இருந்த உங்களையும் என்னையும் ஒரு தரத்தாராக, இரு தரத்தாரையும் ஒரே குடையில் கொண்டு வருவராக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக, ஆபிரகாமின் விசுவாச சந்ததியாக, the remnant of God's people became the spirit-filled body of Christ. மீதியா இருந்த எல்லா மக்களையும் இணைத்து அவர் கிறிஸ்துவின் ஆவினால் நிரப்பப்பட்ட மக்களாக அவர் மாத்துகிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் வாஸ் தி இனாகிரேஷன் ஆஃப் த சர்ச். திருச்சபை அதில் ஆரம்பிக்கும். அதில் எல்லாரும் வருகின்றோம், எல்லாரும் உள்ள வந்துட்டோம். நான்காவது, the day of Pentecost was the day of revival. அது எழுப்புதலின் நாள். எழுப்புதல் என்றால் என்ன என்றால், எங்க பார்த்தாலும் எழுப்புதல் போஸ்டர் இருக்குது. ஆவிக்குரிய எழுப்புதல் என்னென்னோ போஸ்டர் போடுறாங்க. எழுப்புதலின்
ஜெப கூட்டம் என்னென்னவோ போடுறாங்க, என்னென்னவோ மக்களை கூட்டுறாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஒரு எழுப்புதல் நடைபெறல. எழுப்புதல் என்றால் ஆண்டவர் புதிய விதத்தில் திருச்சபையை சந்திக்கிற நாள். The God's fresh, the new visitation of God's people. ஃப்ரெஷ்ஷா சந்திக்கிறது, புதிய விதத்தில் சந்திக்கிறது. அப்படி சந்தித்தால் திருச்சபையில் மனமாற்றம் நிகழும். Repent amongst God's people. திருச்சபை மனமாறும். 2 நாளாம் புஸ்தகம் 7 அதிகாரம் 14 வசனம். என் ஜனங்கள், எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வசனம் தான் நான் சொல்றேன். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால், என் ஜனங்கள் முதல்ல சபை மனம் திரும்புறது. அதான் சாலமோன் ஆலயம் கட்டும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். Repentance among God's people. கடவுளுடைய மக்கள் மனம் திரும்புவார்கள். சபை மனம் திரும்பும். சபை மனம் திரும்பினா தேசத்திற்கு சேமம், தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேசங்கள்ல இறைச்சல் இருக்காது. இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு அதுதான். ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ் இன் a noisy world. இறைச்சல் நிறைந்த உலகத்துல இறை சத்தத்தை கேட்பது, கடவுளின் சத்தத்தை கேட்பது என்ற தலைப்பில் நம்ம இந்த பெந்தைக்கோஸ்து நாளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது. ரிவைவல் என்றால் மக்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள், மனம் திரும்புவார்கள். சபை மனம் திரும்பினா தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்தவ அந்த உலகத்துல மனம் திரும்பிட்டா உலகமே ஆசீர்வதிக்கப்படும். இல்லையே, சத்தம் ஜாஸ்தியா இருக்குதே, எங்கு பார்த்தாலும் போர் சத்தங்கள், யுத்தங்கள், யுத்தங்களின் சத்தம், இரைச்சல், குண்டு முழக்கங்கள், எங்கு பார்த்தாலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு சத்தங்கள் அதிகமா இருக்குது இன்னைக்கு. இல்ல இன்னொரு லாக்டவுன் எல்லாருக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றாங்க. லாக்டவுன் வரப்போகுதுங்கிறத உள்ள திணிச்சிட்டாங்க. மைண்டை ரெடி பண்ணிட்டாங்க, நம்மளை ஆயத்தமா இருந்துக்கங்க அப்படின்னு. நிறைய செலவழிக்காதீங்க, நிறைய வாங்காதீங்க, நிறைய பைக்கோ காரையோ யூஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டாங்க. வன்முறைகள் சத்தம் அதிகமா இருக்கு. எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நம்மளால. இரைச்சல் அதிகமா இருக்குது. கடவுள் வந்தால், ஆவியானவர் இறங்கினார், ஒரு புதிய மாற்றம் சபைகள்ல, சமுதாயத்திலே மாற்றங்கள், சொசைட்டி மாறும். திருச்சபையை ஒரு புதிய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருவார். அதான் ஆவியானவர் பெந்தைக்கோஸ்து நாளில் ஊற்றப்பட்டது. Church comes under the lordship of Jesus. கர்த்தத்துவத்துக்குள்ள, இயேசுவின் ஆளுகைக்குள்ளாக திருச்சபை வந்துவிடும். அதான் ரிவைவல். சொசைட்டில மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் among சொசைட்டி. சொசைட்டில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். வன்முறை இல்லாத சமுதாயம் உருவாகும். குடி போதைகள் இல்லாத சமுதாயம் உருவாகும். பெண் பிள்ளைகளை 2ஆம் பட்சமாக பெண் பிள்ளைகளை சீரழிக்காத ஒரு சமுதாயம் உருவாகும். எங்கு பார்த்தாலும் சத்தங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆளுகை, அவருடைய ஆளுகை வர வேண்டும், மனித ஆட்சிகள் அல்ல. எந்த மனிதனும் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. சபை மனம் திரும்பணும். சபை மனம் திரும்பினால் சமுதாய மனம் மாறும். அதுதான் பெந்தைக்கோஸ்தே நாளில் நடந்த ரிவைவல், எழுப்புதல். அது பழைய ஏற்பாட்டில் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து சீனாய் மலைக்கு வந்தவர்கள் சேர்ந்த பொழுது 50வது நாள், 50th டே, அந்த நாளிலே மோசே சீனாய் மலையின் உச்சிக்கு போகிறார். கட்டளைகள் கொடுக்கப்படுது, 10 கட்டளை. அதை மீறினார்கள், உடைத்தார். 3000 பேர் இறந்தார்கள். அதே போன்று ஒரு நாளில் தான் இந்த பஸ்கா பண்டிகையில, அந்த 50வது நாளை கொண்டாடுகிற நாளில் தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இந்த பெந்தைக்கோஸ்து நாளில் 3000 பேர் பேதுருடைய ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்படுகிறார்.
எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். நியாயப்பிரமாண ஒரு மனிதனை கொல்லும், ஆவி தூய ஆவியானவர் அவர்களுக்கு புதிய வாழ்வை 3000 பேருக்கு கொடுக்கின்றார். திருச்சபையை கூட்டி சேர்க்கின்றார். ஆகவே இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் வாஸ் த டே ஆஃப் ரிவைவல் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த நாளில் நடந்த 2-3 காரியங்களை நான் சொல்லி முடிக்கின்றேன். அதனால கொடுக்கப்பட்ட சிந்தனை என்னவென்று சொன்னால், அந்த நாளில் அங்கு வந்த காரியங்கள் 3 நிகழ்வுகள் அங்கே நடந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆவியானவர் வந்தார், அவர்களை நிரப்பினார், அவர்கள் பேசினார்கள், அவர்கள் மனதை மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர்கள் மனதில் 3 காரியங்கள். அங்கு காற்று அடிக்கிற முழக்கம் போல, அதை மட்டும் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க, நம்ம பார்க்கலாம். காற்று அடிக்கிற முழக்கம் போல, அவ்வளவு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, just like wind, the sound, காற்று அடிக்கிற முழக்கம் போல என்றால் வெறும் காற்று அங்க வரல, அப்படி அல்ல. அதனுடைய அர்த்தம் அது அல்ல, லிட்ரலா காற்று அல்ல. பழைய ஏற்பாட்டில் அங்கு எலியாவை ஆண்டவர் சந்திக்கின்ற பொழுது வாசியை கேட்ட பகுதியில் சத்தம் பெருசா இருந்தது, அப்புறம் மலைகள் பிளந்தது, இடிமுழக்கங்கள் இருந்தது, அக்னி வந்தது, பிற்பாடு மெல்லிய சத்தம். பட் இந்த இடத்துல காற்று அடிக்கிற முழக்கம் போல, இந்த போல என்றால் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்று அர்த்தம் இல்லை, காற்று என்று அர்த்தம் இல்லை. அது மாத்திரமல்ல, அக்னிமயமான நாவுகள் போல, அக்னிமயமான, அக்னி போன்று, நெருப்பு வரல. அங்க நெருப்பு ஊற்றப்பட்டா என்ன ஆகும்? நெருப்புடைய தன்மை என்ன? எரிச்சிரும். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஆலயத்தில் போய் நிற்கின்றார், தரிசனத்தை காணுகிறார். நான் அசுத்த உதல் உள்ள மனிதன் என்று சொல்லுகின்றார். உடனே ஒரு அக்னி தழல் வந்து அவர் நாவிலே போடப்படுகிறது. இல்லை, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியே ஒரு நெருப்பு தழல் எடுத்து நம்முடைய நாவில் போட்டால் என்ன ஆகும்? உருவகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காற்று என்றால் வல்லமை. பழைய ஏற்பாட்டில் தூய ஆவியானவர் என்று சொல்லுகின்ற பொழுது வல்லமையை குறிப்பது. காற்று என்றால் அவருடைய வல்லமையை குறிப்பது. நான் வாசிக்கிட்ட சங்கீதம், கர்த்தருடைய சத்தம், த பவர். விண்ட் என்றால் பவர் என்று அர்த்தம் வேதாமத்தில். காற்று என்றால் வல்லமை. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ருவா என்று சொல்லக்கூடிய எபிரேய பதம் பயன்படுது. ருவா, ருவா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை குறிப்பதற்கு ருவா என்ற வார்த்தை. ருவா என்றால் அந்த சத்தம் எப்படி என்றால், எருசலேம் படுகையில, ஆற்று படுகையில, அந்த மலைப்பாங்கான படுகையில் 2 மலைகளுக்கு இடையே புறப்பட்டு வருகிற ஆறு, வெள்ளம் வருவதற்கு முன்பதாக ஒரு விதமான சத்தம் வரும். ரொம்ப நாள் தண்ணி வராம, வெள்ளம் புறப்படாம வறண்டு கிடக்கிற ஒரு ஆற்றுப்படுகையில வெள்ளம் வந்தால் அதுக்கு முன்பதாக ஒரு இரைச்சல் வரும். அந்த இரைச்சல் எவ்வாறு சவுண்ட் எழுப்பும் என்று சொன்னால், ரூஹா என்று எழுப்பும். அந்த சத்தம் அங்க இருக்கிற அந்த பாறாங்கற்கள்ல படுகின்ற பொழுது அந்த கற்கள் கூழாங்கற்களாக மாற்றப்படும். கற்கள் உடையும், பாறாங்கற்கள் உடைய ஆரம்பிக்கும். அந்த சத்தத்துடைய வல்லமை. ஆக ஆவியாருடைய வல்லமை குறிப்பதற்காக விண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று, the power. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். the strength. அதைதான் இயேசு சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுகின்ற பொழுது பலனடைவீர்கள். You will receive, you shall receive the power. You shall receive the power. நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். அதான் என்னுடைய அர்த்தம். காற்று வரலங்க, காற்று அல்ல. They receiving the power. அக்னி அல்ல,
they were purified, சுத்தமாக்கப்பட்டார்கள், சுத்திகரிக்கப்பட்டார்கள், பாவங்கள் நீக்கப்பட்டது. அக்னிமயமான நாவுகள், ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்க இல்ல, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிறந்திருக்கும் நாவுகள். அக்னி வரல. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தா சேர் பறக்குது இல்ல, கர்ச்சீப் அப்படி ஆப்தான் அப்படி பண்றாங்க, நீங்க எல்லாம் அப்படியே சாய மாட்டேங்கிறீங்களே, ஆட்டட்டா இல்லையா, ஒன்றும் சாயலையே. புரியுதுங்களா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர்னா தூக்கி போடுறது, சேர் பறக்கிறது, குதிக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, அதுவல்ல ஆவியானவர். நபர் ஆவியானவன என்னமோ ஏது இல்லை, என்னமோ அது இல்லை. இட்ஸ் நாட் எனர்ஜி, ஏதோ ஒரு ஆற்றல் எனக்குள்ள ஒரு இல்லை. இட்ஸ் அ பவர், பவர் டு விட்னஸ் கிரைஸ்ட், பவர் டு விட்னஸ் கிராஸ், பவர் டு விட்னஸ் த வேர்ட் ஆஃப் காட். அவருக்கு சாட்சியாக, அவருடைய சிலுவை குறித்த சாட்சியாக, அவருடைய வார்த்தைக்கு சாட்சியாக நம்மை மாற்றுவது, அதான் வல்லமை. ஆக the fire என்றால் purity, purifications. காற்று என்றால் வல்லமை. tongues, நாவுகள், பாஷைகள், மொழி, அர்த்தம், பேச்சு, சத்தம், வாய்ஸ் ஆஃப் காட். the word of God, கர்த்தருடைய சத்தம் பேசினார்கள். அங்க வந்த 18 நாடுகள், நல்ல கவனிங்க, 18 நாடுகள்ல இருந்து வந்திருந்தாங்க. 120 பேர் இந்த சீசர்கள். கூடியிருந்தவங்க மேலறை வீட்டில் கூடியிருந்த 120 பேர் மேல் ஆவியானவர் இறங்குகிறார். வந்திருந்த மக்கள், இந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்திருந்த மக்கள் 18 தேசத்தார். அதில் போட்டிருக்கு. யார் இவர்கள்? யூதர்கள். ஆனால் கிரீக் ஸ்பீக்கிங் ஜூஸ், அரேபியன் ஸ்பீக்கிங் ஜூஸ், ஆப்பிரிக்கன் ஸ்பீக்கிங் ஜூஸ். தமிழ்நாட்டில் இருந்து போனா தமிழ் ஸ்பீக்கிங் ஜூஸ். யூதர்கள் வெவ்வேறு தேசங்களிலே வாழ்ந்தார்கள். ரோம அரசாட்சியில அந்த படையெடுப்புல சிதறுண்டு வாழ்ந்தார்கள். அங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், அந்த ஜெனரேஷன். அவர்கள் கிரேக்க மொழி பேசுவார்கள். எந்த தேசத்தில் இருக்கிறார்களோ அந்த மொழி தான் பேசுவார்கள். ஆக யூதர்கள், அடிப்படையில் யூதர்கள் வெவ்வேறு பாஷைகள் பேசக்கூடியவர். ஆகவேதான் நம்முடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறார்களே. கவனிங்க அதை. 5ஆம் வசனம் 4, அவர்கள் எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். யார் பேசினது? சீஷர்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள். வருஷத்துக்கு ஒரு முறை பஸ்கா பண்டிகை போயிடுவான். நம்ம ஊருக்கு போகிறோம்ல கிறிஸ்மஸ் டைமில், இல்லை கிறிஸ்மஸ் டைமில் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போயிடுறோம் இல்லையா? அதுபோல் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அவங்க கூடி வந்துடுவாங்க. எங்கே இருந்தாலும் ஒரு யூதன் எருசலேமுக்கு போயிடுவான். எங்கே இருந்தாலும் போனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு யூதன் ஒரு தேசத்துக்கு போயிருப்பான். அங்கே அவங்களுக்கு பிறந்த குழந்தை அந்த பாஷை. அமெரிக்காவில் பிறந்தா அமெரிக்கன் பாஷை இங்கிலீஷ் தான். இங்கிலாண்டில் பிறந்தா, தமிழ்நாட்டில் பிறந்தா தமிழ் பாஷை, ஆப்பிரிக்காவில் பிறந்தா ஆப்பிரிக்கன் பாஷை. ஸோ வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய ஜூஸ். வானத்தின் கீழுக்கு சகல தேசம் வந்து தேவத்தில் இருக்கு. அப்போ எருசலேமிலே அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்க முடியும். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, அன்எஜுகேட்டட் பீப்புள், ஸ்கூல் பக்கமே ஒதுங்காதவங்க, மலைக்கு கூட ஒதுங்காதவங்க. கலிலேயர் எஜுகேஷன் இல்லைன்னு அர்த்தம். இவர்கள் எப்படி நம்ம பாஷை அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையில இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? How it's happened? என பார்த்தரு, அந்த மொழி மேதர், எலாமித்தியர், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, ஆசியாவிலிருந்து போனவங்க,
பிரிக்கியா, பம்பிலேயா, ஈஜிப்ட், எகிப்து, சிரேனே, சிரேனே ஊரானாகிய சீமோன் ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதி, லிபியா ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதி, ரோமாபுரி, யூதர், யூத மார்க்கு தவிர்ந்தவர், பல்வேறு விதமான மக்கள். யோசிச்சு பாருங்க. அவங்க பேசினாங்க. யார் பாஷையில? வந்திருந்த மக்களுடைய பாஷையில பேசினாங்க. அந்த சத்தத்தை கேட்டார்கள். அவர் தேவனை ரொம்ப அழகா போட்டிருக்கு, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆக அந்நிய பாஷை என்பது நாம் இன்னைக்கு சபைகளில் பார்க்கிற, பெந்தேகோஸ்தே சபைகளில் பார்க்கிற அந்த சத்தம் அல்ல. அது தவறான புரிதல். வேதாமத்தில் அது தவறான புரிதல். அப்படி யாராவது நீங்க பேசுறீங்க அப்படிங்களா, ஒரு தடவை சால்ட்டுக்கு வந்துட்டு போயிருங்க, தெளிவாயிருவீங்க. படப்பையில் இருக்கு, கொஞ்சம் வந்துட்டு போயிருங்க. ஒரு வாரம் வந்தீங்கன்னா தெளிவுபடுத்திடலாம். ஆகவே இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் வாஸ் ரிவைவல். அங்கே ஆண்டவருடைய வல்லமை ஊற்றப்பட்டது. ஆண்டவர் மக்களை சுத்திகரித்தார், முழுவதுமாக கழுவி எடுத்தார் தூய ஆவியானவரால். அது மாத்திரமல்ல, அவர்களை ஒன்றிணைத்து வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து சர்ச்சுடைய யூனிட்டி, இந்த ஃபெலோஷிப், கர்த்தருடைய வார்த்தையினால் ஒருமித்து கொண்டு வருகிறார். நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல கிறிஸ்தவங்க பல பாஷை பேசுறவங்க இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே பாஷை கர்த்தருடைய வேதாகமம், கர்த்தருடைய வார்த்தை. எதற்காக இந்த வல்லமை? யோசிச்சு பாருங்க, எதற்காக இந்த வல்லமை? எதற்காக இந்த வல்லமை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது? இயேசு சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பலனடைகின்ற பொழுது எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இல்ல, வாசிங்க யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14 இல்ல 26 பாருங்க. யோவான் 14:26. என் 26 சாரி சரி 26 15:26 சாரி 15:26. பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து நீங்களும் ஆதி முதல் என்னொன்னு கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சோ ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்படுகிற நோக்கம் அதுதான். பவர் ஃபார் விட்னஸ். The Holy Spirit is a power for witness. அவருக்கு சாட்சியாக ஜீவிப்பதற்காக, அவரை குறித்து சாட்சி பகர்வதற்காக. எப்பேற்பட்டது சாட்சி? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப தூய ஆவியானவர் என்னை மறைத்து விடுவார். The power of the Holy Spirit to forget ourselves. என்னை மறைத்து விடுவார். In order to become absorbed and obsessed in our witness to Jesus Christ. எனக்குள்ளே வந்து என்னுடைய ஆசாபாசங்களை வெளியிலே தள்ளி என்னை முழுவதுமாக நிரப்பி என்னை தீவிரப்படுத்தி முழு ஈடுபாட்டோடு இயேசுவுக்கு சாட்சியாக மாற்றுவார். That is the Holy Spirit power. என்னை மறக்கடிக்க செய்வார். என்னை பற்றி பேசுவதை மறக்கடிக்க செய்வார். நான்கிறது மறைஞ்சு போயிடும். To witness is not talking about ourselves, myself. The Holy Spirit bears witness to Christ. The essential and preeminent ministry of the Holy Spirit, bearing witness to Christ. இயேசுவுக்கு சாட்சியாக இயேசுவை குறித்து பேசுவதற்காகத்தான் உங்களுக்கு எனக்கு அந்த தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அந்த வல்லமை நமக்குள்ளே வருகிறது. வேற என்ன நோக்கத்துக்கு அல்ல, என்னை பெரியாளா காட்டுவதற்காக அல்ல. இன்றைக்கு தூய ஆவியானவரை பெறுகிறேன் என்று சொல்ல மக்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்க யாரை குறித்து பேசுறாங்க?
இன்னைக்கு இப்ப பல்வேறு விதமாக மேடை போட்டு ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆவியானுடைய வரங்கள் என்று பேசக்கூடிய லீடர்ஸ், இந்த மிரக்கல் ஒர்க்கர்ஸ், பிரீச்சர்ஸ், நீங்க யோசிச்சு பாருங்க. they become a exhibitionist. தங்களை வெளிக்காட்டுகிற மக்களாக, தங்களை மேடைகளில் பளிச்சென்று காட்டுகிற மக்களாக, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாத மக்களாக, தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தங்களை பெரிய ஆளை காட்டுகிற மக்களாக மாறிவிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கு இடமில்லை. இவர்கள் இந்த 120 பேர் அங்கு இந்த ஆவியானவரை பெற்ற மாத்திரத்தில் அவர்கள் எப்பேற்பட்ட சாட்சிகளாய் மாறினார்கள் இயேசுவுக்கு. நீங்களால் யோசி, 300 வருஷத்துல இந்த ரோம சாம்ராஜ்யத்தையே மாத்திட்டாங்க. ரோம சக்கரவர்த்தியே ராஜா கிறிஸ்துவாக மாறிவிட்டார். கான்ஸ்டன்டைன் he became a Christian. 300 வருஷத்துல மிஷனரிகள் வந்து 300 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்தியாவில் ஒன்னும் அசைக்கல. ஒரு காரியம் கிறிஸ்தவங்க செஞ்சிருக்காங்க போல, அது நல்லதா கெட்டதா தெரியல, நீங்க தான் தீர்மானிக்க. ஆட்சியை மட்டும் மாத்தி விட்டாங்க போல, அது நல்லதா கெட்டதா தெரியல, போக போக தான் தெரியும். சமுதாயத்தை மாத்தல நம்ம. விட்னஸ் ஃபார் கிரைஸ்ட், தி பவர் ஃபார் விட்னஸ். இயேசு எனக்குள்ள வரும்போது என்னை பத்தி இல்ல, நம்மை பத்தி இல்ல, நம்மை பிரதிபலிப்பதில்லை, நம்முடைய ராஜ்யங்களை கட்டுவதில்லை, என்னை குறித்து பேசுவதில்லை. இயேசுவை இந்த ப்ரீ ஆக்குபேஷன் வித் தி glory ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, இந்த வல்லமை எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஏன் இவர்கள் பெற்றார்கள்? சாட்சி சொல்வதற்கு மாத்திரமா? என்ன சாட்சி? சிலுவையை பற்றிய சாட்சி. நான் வாசி கேட்ட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதி ரொம்ப அழகாக, சுவிசேஷ பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள். அங்க என்ன போடப்பட்டிருக்கு? அவர்கள் மேல் ஊதி, 22ஆம் வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு இயேசு இந்த சம்பவத்தை நிகழ்த்துகின்ற பொழுது, இந்த ஆவியானவரை அவர்கள் கொடுக்கின்ற பொழுது, சீசல் மத்தியில தம்முடைய காயங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கு பாருங்க, 20ஆம் வசனம், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களை காண்பித்தார். சீசல் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். சிலுவையின் வழியாக சாட்சி, power to witness to the cross, the weakness of cross. சிலுவையினுடைய பலவீனத்தை காட்டுவதற்கு. சிலுவை வல்லமை அல்ல. இயேசு பேசுகிற ஆவியானவர், பேசுகிற இயேசு யார்? இந்த சீசலுக்கு ஆவியானவரை கொடுக்கிற இயேசு யார்? பலவீனத்தை காட்டுகிறார். என் காயங்களை பார், சிலுவையை பார். The Holy Spirit power is power to witness of the weakness of Christ, the weakness of cross. இந்த காயங்களோடு தான் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காயங்களோடு தான் நித்தியத்தை சுதந்திரித்திருக்கிறார். இயேசு நித்தியத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யாராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு எப்படி இருக்கிறார் பாருங்க. ராஜாண்டா எப்படி இருக்கணும்? ராஜா வைட்ட கோட் சூட் ஆயிருதுல்ல, நீ யோசிச்சு பாருங்க. இவர் யாரா? சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? அடிக்கப்பட்ட சிலுவையின் காயங்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி உலகத்துக்கு போனா உலகத்துக்கு மன்னிப்பு. இந்த சத்தத்தை கேட்டார். அதான் அவர் சொல்றார், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். The gospel of the cross, the death of cross, the weakness of Christ. சிலுவையின் சாட்சி. சிலுவை இந்த உலகத்துக்குள்ள போனால் மக்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். இந்த சத்தத்தை கேட்க முடியாமல் இன்றைக்கு உலகம் தத்தளிக்கிறது. உலகத்துக்கு ஆறுதல் இல்லை, உலகத்திற்கு விமோசனம் இல்லை, உலகத்திற்கு எதிர்காலம் இல்லை. இந்த செய்தி நம்மள்ட்ட இருக்கு. இந்த சத்தத்தை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இந்த நற்செய்தியின் சத்தம், இந்த தொனி நமக்குள்ளே இருக்கிறது. இதை எடுத்து பிரகடனப்படுத்த வேண்டும். இதை சொன்னால், அறிவித்தால் உலகத்திலே மன்னிப்பு.
மன்னிப்புண்டா நான் மன்னிக்கிற நபர் இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன் மன்னிச்சா மன்னிக்கப்படும், மன்னிக்கலைன்னா மன்னிக்கப்படாதுக்கு சொல்லப்படல. பியூர் about the cross of the gospel, சிலுவையின் நற்செய்தி, the weakness of the cross. மூன்றாவது நான் ஒன்றை சொல்லி முடித்து விடுகின்றேன். The Holy Spirit power is power to witness through the weakness of the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக இவர்கள் இந்த வார்த்தையை பெற்றார்கள், ஜென்ம பாசைகளை பெற்றார்கள். ஜென்ம பாசைகள்ல சுவிசேஷத்தை புரிந்து கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை பெற்ற மாத்திரத்தில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு ஆயுதமாக மாறியது. The power of sword of the spirit, ஆவியின் பட்டயமாக கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். இந்த வார்த்தையை, இந்த சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொண்டு போகிறார்கள். சாட்சி என்றால் என்ன? சாட்சியா இருப்பது என்றால் என்ன? சாட்சியா இருப்பது என்றால் என்ன? விட்னஸ்னா என்ன? எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள், பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். You shall receive my spirit and to witness me unto me. எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சிண்டா என்ன? Words. Witness means words, speaking words. பேசுவது, இயேசுவை குறித்து பேசுவது, அதான் சாட்சி. வார்த்தை பேசலைன்னா சாட்சி இல்லை. You can't witness if you don't use words. வாயை திறக்கலைன்னா எப்படி சாட்சி? சர்ச்சுக்கு வர்றதும் போறதுமா சாட்சி? சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துட்டு வரதா சாட்சி? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரதா சாட்சி? விட்னஸ் மீன்ஸ் யூசிங் வேர்ட்ஸ், வார்த்தையை பேசுவது. கோர்ட்ல இது மாதிரி, கோர்ட்ல அந்த பாக்ஸ்ல நிற்கும் போது நீதிபதி கேட்கிறார், சாட்சி என்னப்பா நடந்தது என்ன? வாய் திறந்து சொல்லணும்ல. சத்தியம் பண்ண வைக்கிறார் பைபிள்ல, குரான்ல அல்லது ஒரு அந்த புஸ்தகத்துல. ஓத்து எடுக்கிறாரு, வாயை திறக்கிறார்ல. திருச்சபை ஓத்து எடுத்திருக்கிறோம்ல, திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறோம்ல. இயேசுவை பத்தி நான் சாட்சியா ஜீவிப்பேன், இயேசுக்காக வாழ்வேன், இயேசுவை பிரகடனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கோம்ல. விட்னஸ் மீன்ஸ் யூசிங் வேர்ட்ஸ், ஸ்பீக்கிங். எதை பத்தி பேசுறோம்? ஸ்பீக்கிங் த ட்ரூத், சத்தியம், சத்தியத்தை குறித்து பேசுறோம். இந்த சாட்சி கூண்டுல நிக்கிறவருக்கு என்ன இருக்கு? விட்னஸ் ஹாஸ் நோ பவர், எந்த ஆற்றலும் இல்லை. விட்னஸ் ஹாஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ், எந்த செல்வாக்கும் இல்லை அவருக்கு. விட்னஸ் ஹாஸ் நோ வெப்பன்ஸ், எந்த ஆயுதமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சாட்சிக்கு, கிறிஸ்தவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது, எந்த செல்வாக்கும் கிடையாது, எந்த ஆயுதமும் கிடையாது. There is only one weapon, there's a word of truth. கர்த்தருடைய வார்த்தை, சத்தியம். இந்த வெப்பனை தவிர நம்ம கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இத குறித்து பேச எனக்கு நேரம் இல்லை, நான் முடிச்சிடுறேன். 3 சம்பவங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பவுல், நமக்கு வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஹீரோ பவுல் அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலன் அத்தனைய பட்டணத்துல ஞானிகள் நிறைந்த பட்டணம் அது. ஏத்தென்ஸ், கிரீக் பிலாசபிஸ், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ வாழ்ந்த நகரம் அது. அந்த தத்துவங்களால் நிறைந்த அந்த நகரத்துல அவரை நிறுத்தி விட்டார்கள். ஏரோபாகஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிலாசபர் நிறைந்த அந்த மார்ஸ் மேடை, மார்ஸ் மேடையில் பிலாசபர்ஸ் பேசக்கூடிய இடம், அதுல நிற்கின்றார் பவுல் அப்போஸ்தலன். பவுல்கிட்ட என்ன இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. பவுல்கிட்ட இருந்தது ஆவியானவரும் வார்த்தையும். Paul had nothing, ஒன்றுமே இல்லை, ஆவியானவரும் வார்த்தை. இந்த சத்தம் அவரிடம் இருந்தது, ஆவியானுடைய வல்லமை அவரிடம் இருந்தது. பேசினார், பெரிய மாற்றங்கள். 2வது சம்பவம், பவுல் அப்போஸ்தலன் சான்ஹெரிட்டன் யூத சங்கத்திற்கு முன்பாக நிற்கிறார். பால் ஸ்டாண்டிங் இன் வீக்னஸ் பிஃபோர் த சான்ஹெரிட்டன். யூத சமுதாயம், யூத கவுன்சில், தீர்மானிக்கிற கவுன்சில். பவுல் அங்கு பலவீனத்தோடு நிற்கின்றார்.
அங்க இருக்கிற மக்கள் பெரிய பெரிய மக்கள், படித்தவர்கள், ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர், சமய தலைவர்கள். பவுல்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆவியும் வார்த்தையும், ஸ்பிரிட் அண்ட் த வேர்ட். ஆவியானவர் இருந்தார், அவர் கொடுத்த வார்த்தை இருந்தது வல்லமையாக. பவுல் அப்போஸ்தலன், பால் ஸ்டாண்டிங் இன் வீக்னஸ் பிஃபோர் த கிங் அக்ரிப்பா. அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார். பவுல் சொல்றாரு, ரொம்ப அழகான வசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த அக்ரிப்பா ராஜானுடைய அந்த அரண்மனை எப்படி இருக்குமா? பல்வேறு விதமான சின்னங்கள் நிறைந்த ஒரு இடம் அது. ரொம்ப இந்த ரெகலியா, the magnificent regalia of the royal court. அதுல நிக்க முடியாது, சாதாரண மக்கள் போக முடியாது. அப்பேற்பட்ட அரண்மனை அந்த கூடாரத்தில் இருக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். பலவீனமாக பவுல் என்றால், பவுலோஸ், பாலோஸ் என்றால், பவுல் என்றால் என்னங்க அர்த்தம்? யாருக்காவது பவுல்னு பேர் வச்சிருக்கீங்களா தெரியல. பால் தான் என்னங்க? பவுல் தான் என்ன? பாலோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு லிட்டில், ஸ்மால். பவுல் எப்பேற்பட்ட நபர்? வழுக்கத்தல, முடி கிடையாது, வளைந்த கால்கள், அப்புறம் குவிண்ட், ஸ்குவிண்ட் என்று போட்டிருக்கு ஆங்கிலத்தில். ஸ்குவிண்ட் அப்படின்னா ஒரு மாதிரி கண்ணை சுருக்கி சுருக்கி பார்க்கிறவர், தெளிவா அப்படி பார்க்க முடியாது. எல்லா விதமான பலவீனமும் நிறைந்த அந்த நபர் அகிரிப்பா ராஜாக்கு முன்னாடி நிற்கிற. அகிரிப்பா ராஜாவே, அகிரிப்பா ராஜா சொல்றார், நீ பிதற்றுகிறாய், நீ பிதற்றுகிறாய், யூ ஆர் மேட் அப்படிங்கிற, நீ பிதற்றுகிறாய், பைத்தியமாயிடுச்சு உனக்கு. பவுல் சொல்றார், ஐ அம் நாட் மேட், நான் பைத்தியக்காரன் அல்ல, நான் பேசுவது சத்தியமும் அர்த்தமும் நிறைந்தது. வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் இஸ் ரீசனபிள் அண்ட் ட்ரூத். 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசித்து முடிச்சிருவோம். நான் முடிச்சிட்டேன், பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். வாசித்துருங்க. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்  அது பாருங்க. இவ்விதமாக 24, 26, 24, 25 பாருங்க. உரத்த சத்தமாய் நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. அதற்கு அவன், நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தையிலே, வாட் ஐ ஆம் ஸ்பீக்கிங் இஸ் ட்ரூத் அண்ட் ரீசனபிள். நான் பேசுற இந்த சத்தம் சத்தியம், அர்த்தமுடையது, சத்தியத்தை பேசுகிறேன் என்று சொன்னார். அவரே சொல்லிட்டாரு, என்னை மாத்திருவோம் போல அப்படின்ட்டார். எனக்கு அன்பான திருச்சபை மக்களை, தூய ஆவியானவர் இந்த திருநாள் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்படுகிற நினைவுகள் அதுதான். பவர் ஃபார் விட்னஸ், எனக்கு சாட்சி சொல்லுகிற வல்லமையை கொடுக்கிறது. என்ன சாட்சி சொல்லுகிற வல்லமை? சிலுவையை குறித்து, பாவ மன்னிப்பின் செய்தி இந்த உலகத்துக்கு கொண்டு போகிற அந்த சத்தத்தை குறித்த வல்லமை, அதை எனக்கு கொடுக்கிறது. எப்பேற்பட்ட சாட்சி நீங்கள் நானும் சொல்லுகிறோம்? பாவ மன்னிப்பின் செய்தியை மாத்திரமல்ல, இயேசுவுக்காக இந்த உலகத்தில் சாட்சி பகரக்கூடிய அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு செல்லுகிற மக்களாக உங்களையும் என்னையும் மாற்றி அமைப்பாராக. அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு எனக்கும் தந்தருவா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். செய்தி அளித்த போதுகிற ஐயாவுக்கு திருச்சபின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றேன். செய்தியை மறுபடியும் கேட்டவர்களாகிய நாம் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழியை விட்டு வழி விளைந்தோம். உங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் வெறுப்புகளுக்கும் மிக இணங்கி நடந்தோம். வானத்தையும் பூமியும் படைத்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மருத்துவ எழுந்திருந்தார். பரமண்டக்கேரி சர்வ பிதாவாகி தேவனுடைய வாழ்த்து பார்த்து விட்டுக்கார். அவ்விடத்தில் உள்ளோரை மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்தாவியும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர ஒத்தலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமர்ந்திருப்போம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நாம் கேட்கலாம். அறிவிப்புகள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு ஆராதனை நடத்தி கொண்டுள்ள நம்முடைய லேபிரிச்சரையா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று தேவ செய்தியை அளித்த அருள் திரு அப்பாதுரை அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர்கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கும் திருச்சபை மக்களுக்கு காஃபி வழங்கிய குடும்பத்தினருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 27/5/2026 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஜெப கூட்டம் நடைபெறும். வருகின்ற 30/5/2026 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு வாலிபர் ஐக்கிய சங்கத்தினால் ஆராதனை நடத்தப்படும். நம்முடைய ஆலயத்தின் உட்புறம் முழுவதும் வெள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்ட குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கை விவரம். வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 24/5/2026 இன்று திருமதி லைலா செல்வி, திரு ராபர்ட் நோபல்ராஜ், திரு ஜெரால்ட் ஜீன், திருமதி நகோமி லக்ஷ்மி, செல்வன் ஆர் சாமுவேல் கேலப் குரூஸ். 26/5/2026 திருமதி ஆலிஸ் கீதா சைமன், திரு காமராஜ், திருமதி ஜூலின் நிர்மலா, செல்வன் சாம் பிரஜன், செல்வி அபிஷா ஜெனிஃபர், திருமதி ஷர்மிளா ஜாய்ஸ், திருமதி ஷீபா சுரேஷ். 27/5/2026 திரு மோசஸ் ரத்னராஜ், திருமதி ஹெலன் தமிழ்ச்செல்வி, திருமதி மர்லின் இமானியல், செல்வி ஜேன் மேக்டனில், பேபி ஜி இலியானா. 28/5/2026 திருமதி அன்புமேரி ஜஸ்டின், திருமதி எஸ்தர் இசைவாணி, செல்வி ஜூடித் ஆண்ட்ரியா. 29/5/2026 செல்வி ரெய்லின் மியால், செல்வி ஹேமா பிரிசில்லா. 30/5/2026 திரு இடிடி ஜவஹர், திருமதி புவனேஸ்வரி விஜய், திருமதி ஆர் எஸ்தர் கோகிலா, செல்வன் ஆல்வின் டேவிட், செல்வி ஜெனிஃபர் சாரா. இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 24/5/2026 திரு அருண் சிங் கிளாட்வின், திருமதி ரேச்சல் அனு மோனிஷா தம்பதியர், திரு நவீன் பால், திருமதி எப்சிபா நவீன் பால் தம்பதியர், திரு கிங்ஸ்லி தாம்சன், திருமதி லிடியா ரேச்சல் ஜஹானா தம்பதியர். 26/5/2026 திரு பிரபாகர், திருமதி பிரமிளா கிருஷ்ணா தம்பதியர். 27/5/2026 திரு எம்டி செல்வராஜ், திருமதி நளினி ஞானமணி தம்பதியர், திரு அலெக்ஸ் ஜெபகுமார், திருமதி டயானா அலெக்ஸ் தம்பதியர். 28/5/2026 திரு SU பீட்டர் சுரேந்தர், திருமதி நிர்மலா சுரேந்தர் தம்பதியர், திரு ஜஸ்டின், திருமதி அன்புமேரி ஜஸ்டின் தம்பதியர், திரு பிரியகுமார், திருமதி நகோமி லக்ஷ்மி தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். ஜெபிப்போம். பிறந்த நாள் திருமண நாள் கண்ட அன்பான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செய்த மேலான இந்த நல்ல தருணத்துக்காக
ஆசீர்வாதமான நிலைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சென்ற வருடம் முழுவதும் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் பாதுகாத்து ஆண்டவரே பிறந்த நாட்களை நினைக்கும்படியாய் தேவரீர் பாராட்டு நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகளிலே, வாஞ்சைகளிலே, விருப்பங்களிலே அவர்களை நீர் பராமரித்து பாதுகாத்து வந்த நிலைகளிலே உடைய கரம் அவர்களுக்கு போதுமான அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நிலைகளை காணவும், அவருடைய வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படவும், பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத நிறைவையும் பாதுகாப்பை பராமரிப்பை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, அவ்விதமாய் திருமண வாழ்க்கையில் இணைத்து ஆண்டவரே குடும்பங்களாய் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஆண்டவரே திருமண நாளை காணுகின்ற எங்கள் அருமையான திருச்சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர்பராய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பங்களின் தேவைகள், வாஞ்சைகள், வெறுப்புகளிலே நம்முடைய அன்பின் கரம் இருந்து அவளுக்கு உதவி செய்த மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே திகைத்து போன வேளைகளிலே ஆண்டவரே தேவை நிறைந்த நேரங்களிலே ஆண்டவரே உம்மை பார்த்தபோது ஆண்டவருடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்து அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த புதிய ஆண்டும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகும், ஆசீர்வாதத்தின் ஆண்டாகும். ஆண்டவரே இன்னும் அநேக திருமண நாட்களை, பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவரே துதிக்கிற ஆண்டாகவும் இருக்க கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி பாதுகாரும் நிலவரமான ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பங்களிலே, பிள்ளைகளிலே நிறைவாய் தங்கி தாபரிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமீன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருவெள்ளிக்கேணி சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தின் உறுப்பினர் திரு எஸ் சந்திரன், திருமதி சி நேசமணி தம்பதியரின் மகன் செல்வன் சி சதீஷ்குமார் என்பவருக்கும் என்னம்மா அது கரெக்ட் தானே வாசிக்கிறேன். கரெக்டா? தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருவெள்ளிக்கேணி சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தின் உறுப்பினர் திரு எஸ் சந்திரன், திருமதி சி நேசமணி தம்பதியரின் மகன் செல்வன் சி சதீஷ்குமார் என்பவருக்கும் டிஎல்சி திருச்சபை கிறிஸ்து சபை திருவெற்றியூர் சென்னை 19 திரு கே வெங்கடேசன், திருமதி பத்மாவதி தம்பதியரின் மகள் செல்வி வி சுகன்யா என்பவருக்கும் திருமணம் ஒருங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணம் உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கென்று வாசித்து அறிவிக்கப்படுகின்ற முதலாம் திருமண அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப் போகின்ற அன்பான பிள்ளைகளுக்காக ஐயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். காலங்களையும் நேரங்களையும் இது கரத்திலே வைத்திருப்பவரே, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் உம்முடைய கிரிகளை வெளிப்படுத்துவரே, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற காலங்களே ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொன்ன ஆண்டவர் அன்பு மகன் சதீஷ்குமாருக்கும் அன்பு மகள் சுகன்யா ஆகிய இருவரையும் நீ திருமணத்தில் இணைக்கப் போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாம் அறிக்கைக்காக இப்படி சமூகத்தில் வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதி, 2 குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும், கிறிஸ்துவிலே வேரூன்றி கட்டப்பட நீ உதவி செய்யும். அந்த நாள் திருமண நாளை நீ ஆசீர்வதித்து தாரும். பிள்ளைகள் சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்க இந்த திருமணம் கைக்கூடி வர தேவரீர் எல்லா விதமான அனுக்கிரகத்தையும் நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் காணிக்கை பாடலாக 102வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம்.
அப்போது நம்மை நம்முடைய காணிக்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். தூய
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரம இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமத்திலே செய்யப்படுவதில் பூமியிலே செய்யப்படுவதாக. இந்த ஆர்த்த எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஒரு குற்றங்களை மன்னிக்கிற போல குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கணும், தீமின் எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவருடைய கிருபைக்கு பராமரிப்பு உங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். மங்கள கவியாக எல்லா நன்மைக்கும் ஊற்று காரணரா என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.